கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலே நெருக்கங்கள் வரும்போது ஒரு விதமான சலிப்பு தன்மை நமக்குள் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் இந்த வார்த்தை சொல்வதை நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நாம் படுகிற எல்லா பாடுகளும், அடைகிற வேதனைகளும், நெருக்கங்களும் இனி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஈடானது அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கின்றார். காரணம், இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற எல்லாமே அனித்தியம், ஆனால் காணாதவைகளோ நித்தியம் என்று வேதம் சொல்கிறபடி தேவன் நம்மிடத்திலே காண்பிக்க போகிற, நமக்கு தரப்போகிற அந்த உன்னதமான மகிமை என்பது நித்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே ஒரு கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற நமக்கு தேவன் நித்தியமான ஒரு மகிழ்ச்சியையும் மகிமையையும் தருவார் என்பது இவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே பாடுகளோ நெருக்கங்களோ வரும்போது அதை பாராமல் அவைகள் எல்லாம் உங்களை மகிமைக்கு நேராகவே நடத்துகிறது என்று எண்ணி எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். காரணம், தேவன் ஒரு உன்னதமான மகிமைக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்புங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்விலே உங்களுடைய நெருக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு ஒருபோதும் பெரிதாய் தெரியாது. ஆகவே இந்த காலை நேரத்திலும் தேவன் சொல்லுகிறபடி, தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய மகிமைக்காக, அளவில்லாத அந்த மகிமைக்காக எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென்.